குன்னூரில் பார்ப்பேன். அதனால மீதி அவரு சார் யாருன்னு தெரியல. வினோத்குமார் கவுன்சிலர் குன்னூரில் எந்த வார்டு? 29. அதனால் சரி, மீதி விட்டு போயிருந்தாலும் எல்லாத்துக்கும் என்னோட வணக்கத்தையும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு அறிமுகத்தாங்க ராதா மேடம் அவங்க வரலையாட்டு இருக்குது. ஒரு சிலர்கிட்ட திடீர்னு பேசினேன். நான் சொன்ன மறு நிமிஷமே மறுப்பு சொல்லாமல் நான் கட்டாயம் தரேன், எல்லா ஸ்கூல் கொடுத்துட்டேன், உள்கிஸ் கொடுக்குறேன் சொல்லிட்டு உடனே இசைந்து இந்த பள்ளிக்கு நோட்டு புக் வழங்கிய அவருக்கும் அவரை சார்ந்த அறக்கட்டளைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொன்னவன எல்லா வகையிலையும் முழு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற கோவர்த்தனன் நல்ல மனிதர், சிறந்த சமூக சேவகர், அரசியலுடையவாதி, சிறந்த அறிவாளி, சேர்ந்த நல்ல நண்பர், அநேக ஆலோசனைகளை கொடுப்பாரு. உண்மையான மிகப்பெரிய இந்த காலத்துக்கு வாலிபர் மத்தியிலே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்க துடிப்பான இளைஞர் கோவர்தன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக சுனிதா நேர் அவர்கள், ரொம்ப சந்தோஷம். ஃபோனில் பேசினா என்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நேரில் பார்த்தா தெரிஞ்சுது. ஆமாம், அடிக்கடி நான் தொடர்பு நேரில் போவேன், சந்திப்பேன். உண்மையாலுமே இங்கே கேட்டனும் வந்ததுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் பள்ளிக்கூடத்தில் நினச்சிக்க, என் குழந்தைங்க நினச்சிக்கங்க, என்னுடைய உதவிகள் அதிகமாக தேவை எங்கள் பள்ளிக்கு. கட்டாயம் செய்யும் நம்புறேன். அதுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த சகோதரர், உண்மையான மனதுக்கு முகத்தை மாற்றேன். நல்ல பரிச்சயமான முகம், அவருக்கும் அவரை சார்ந்தவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த ஆசிரியர் வழிகாட்டி, உண்மையாலுமே நல்ல ஒரு ஆலோசனையும், இந்த பள்ளி ஆசிரியராக இருந்தார். உண்மையாக நமக்கு முன்மாதிரியாக இருக்க செயல்படுகிற ஆசிரியர் ராஜகுமார் சார் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர்கள், இனிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷத்து நல்லுறத்தின் 4ஆம் ஆண்டு துவக்க விழா. இந்த 4ஆம் ஆண்டு துவக்க விழாவில் ஏன் இந்த பள்ளியில் வச்சேன்னு சொன்னால், இந்த பள்ளியில் நான் படித்தேன், இந்த பள்ளியில் தான் வளர்ந்தேன். ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த பள்ளியில் வளர்ந்து நான் ஒரு நிலைக்கு வருவதற்கு காரணம் இந்த பள்ளியில் தான். இந்த பள்ளியை மறக்க முடியாது. இந்த பள்ளி என் பிள்ளைகள் இங்கே தான் படித்தாங்க. இங்கே படித்த பின்பாக என் பிள்ளைங்க இங்கே தான் டீச்சரும் ஆனாங்க. 2 பேரும் டீச்சராக இருக்கிறாங்க. இப்போ ஒரு பள்ளியில் டீச்சராக இருக்காங்க. இந்த பள்ளியில் படித்த ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாணவர்கள் சிறந்த முறையில் இருக்காங்க, எடுத்துக்காட்டாக வாழ்கிறாங்க. அந்த பள்ளிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒவ்வொரு ஆள் மனசில் இருக்கு. இன்னும் செய்வேன், செய்து கொண்டே இருப்பேன். இதற்காக ஒத்துழைப்பு வழங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்ள மாத்திரம் இல்லாமல், எனக்கு எந்த நிகழ்ச்சி வந்தாலும் எனக்கு அதிகமாக ஒத்துழைப்பு அனைத்தாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மனைவிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னுமாக நான் எந்த நிகழ்ச்சி வந்தாலும் சரி உடனே செயல்படுறேன், அப்படி ஒத்துழைப்பு வழங்குகிறேன். இந்த ஆசிரியருக்கும் இந்த பள்ளிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கு ஒரு சீல்டெல்லாம் கொடுக்க ரெடியாக இருக்குது. இன்னைக்கு சீல்டு கொடுக்குறவர் ஏதோ ஒரு அவசரமாக ஒரு மருத்துவ செலவுனால போயிட்டாரு. அடுத்த முறை எல்லோருக்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் மாணவருக்கும் ஒரு சீல்டு இருக்குது, ஒரு பாராட்டு சான்று இருக்குது. அது கட்டாயம் தருவாக சொல்லிக்கொண்டு என்னை அழைப்பை கேட்டு வருகை புரிந்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் மன்னிக்கணும், எல்லா பேர் சொல்லும்போது கடைசியில் அவர் மறந்துட்டாங்க. திரு வினோத் சார் அவர்கள் வந்து இந்த விழாவில் வந்திருக்காங்க. அவருக்கும் சார்பாக